முக்கியமான அமைச்சர்கள்லாம் ஏஏபியில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஏஏபி உருவான விதமே வந்து அப்படின்னாலே ஊழலுக்கு எதிராக தான் கட்டமைச்சதே. அந்த கட்சி கட்டமைச்சதே ஊழலுக்கு எதிராகவே. அந்த கட்சி தலைவர்களே ஊழல் செஞ்சுட்டு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நேரடியாக மக்கள் அதை எல்லாமே பார்த்துருக்காங்க. இருந்து அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2020 இருந்த அவங்க ஏஏபி சந்திச்சக்கூடிய சவாலும் இப்போ அவங்க சந்திக்கிற சவாலும் மிகப்பெரிய அளவில் கிராஃப் ஏற்ற இறக்கமாக இருக்குல்ல. இது வந்து அவங்க எப்படி சமாளிப்பாங்க? மக்கள் மத்தியில் மறுபடியும் எப்படி இடம் பிடிப்பாங்க? தேர்தல் வந்தாலும் இவங்க எல்லாருமே கை கூப்பிட்டே போறாங்க இல்லையா, ஒவ்வொரு வீடா போறாங்க இல்லையா. மக்களும் வந்து இந்த பெரிய தலைவர்கள் வரும்பொழுது அவங்க கிட்ட ஒண்ணு போட்டுலாங்க, ஓட்டு போட்டுலாங்க, கண்டிப்பா போட்டுருங்க அப்படி நம்பிக்கை. இவங்க நம்பிக்கை கொடுக்கல. வாக்குறுதி முன்னாடியே சொன்ன தேர்தல் வாக்குறுதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் வாக்குறுதிலாம் காத்துல போயிடும் இல்லையா. நம்மளே தமிழ்நாட்டிலே பாக்குறோமே எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க இவங்க, சொல்லுங்க. ஸோ ஆனா மக்களால கேட்க முடியாது. அடுத்த எலெக்ஷன் வரும்போதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரே துருப்பு சீட்டு என்ன, ஓட்டு. இந்த ஓட்டை விற்காம, காசுக்கு விற்காம இவங்க மக்கள் வந்து யார் நமக்கு நல்லதை செய்வாங்க அப்படின்னு பார்த்து இவங்க போட்டாங்கன்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் அதுதான் ஒரு பெரிய பாடம் புகட்டுறதா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி இவங்க முதல்ல 2013 அண்ணா ஹசாரேவோட இவரும் உட்காந்து, கிரண் பேடி இருந்து, கேஜரிவாலும் அண்ணா ஹசாரேவோட இருந்து, உண்ணாவிரதம் இருந்து, பெரிய இந்த போராட்டம் எல்லாம் நடத்தி ஊழலாகட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிதான் இந்த இதை கொண்டு வந்தாங்க. கிரண் பேடி அதுக்கப்புறம் பிஜேபியில ஜாயின் பண்ணாங்க, பண்ணி கவர்னர் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்ப கவர்னர் இதுவும் முடிச்சாச்சு. இப்ப அவங்க இல்லை. ஆனால் இவர் கேஜரிவால் என்ன பண்ணா, ஸ்ட்ரைட்வே ரொம்ப சாமர்த்தியசாலி, கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி இருப்போம். ஸோ அண்ணா ஹசாரே அதனால வந்ததுனால ஆரம்பத்துல மக்களுக்கு இவர் மேல் நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால்தான் 2013 2015 ஜெயிச்சார். நிறைய உள்ள திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். 2019 ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. மெயினா இந்த லிக்வர் ஸ்கேம், hundreds of crores, hundreds or 500 crores இதுவாயிருக்கு. ஸோ மக்களுக்கு இவர் மேல இருந்த மதிப்பெல்லாம் போயிருக்கு. இதை தவிர இவர் என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு பார்த்தால், சார் உங்களுக்கு மொத்தம் இது வந்து 65,000 கோடி சார். உங்க இது வந்து மொத்தம் வருமானம், அதாவது வருவாய், டெல்லி அரசாங்கத்துக்கு வருவாய்னு பார்த்தால் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 3,50,000 கோடி வருவாய் வரும். செலவினம் 4,00,000 கோடி வரும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். டெல்லிங்கிறது ஒரு சின்ன இது யூனியன் டெரிட்டரி. அதுக்கு வந்து வருவாய்னு பார்த்தால் 65,000 கோடி, செலவினம்னு பார்த்தால் 74 கோடி, 74,000 கோடி. இதுல துண்டு விடாது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000-7,000 கோடி ஆல்வேஸ் துண்டு விடாது சார். ஸோ உங்க மொத்த வருமானமே 65,000 தான் அப்படிங்கிற வருவாய். ஓகே, வருஷத்துக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இவர் வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அள்ளி விட்டுருக்காரு சார். இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து யார் யாருக்கு எந்த அளவுக்கு இது கொடுப்போம், பிஜேபியும் அள்ளி கொடுத்துருக்காங்க, காங்கிரஸும் அள்ளி கொடுத்துருக்காங்க, ஏஏபியும் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஏஏபியோட வாக்குறுதியை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பத்த மகளிருக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறதா, 1,000 ரூபாய் மாசத்துக்கு. மொத்தமா இந்த தடவை 1.5 கோடி மக்கள் இருக்காங்க டெல்லியில. அந்த 1.5 கோடி இதுல வந்து 70 லட்சம் வந்து லேடிஸ், மகளிர், மீதி வந்து 80 லட்சம் ஆண்கள். ஓகே, இந்த 70 லட்சம் இவங்களுக்கும் நீங்க இது போட போறீங்க, 1,000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப பிஜேபி என்ன பண்ணாங்க, 2,500 ரூபாய் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. உடனே காங்கிரஸ் நாங்க 2,500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கேஜரிவால், அவர் தேர்தல் வாக்குறுதியில முதல்ல நாங்க 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப நாங்க 2,100 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2,100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அதை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கணக்கு பிரகாரம் மாசத்துக்கு 1,491 கோடி வருங்க இது. ஸோ வருஷத்துக்கு
17,892 கோடி வரும். சார் உங்க மொத்த வருமானமே 64-65,000 கோடி தான் சொன்னேன். இதுல சம்பளம் கொடுக்கணும், இது கொடுக்கணும், மற்றபடி கவர்மெண்ட் இந்த பஸ் ரன் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் அதுக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்ல என்ன பண்ணிட்டீங்க, மகளிர் எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாரு 2019. தென் இத்தர வாக்குறுதி ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டாரு. ஸோ பணம் எங்க இருக்கு? இப்போ நான் இந்த 2,100 ரூபாய் மாசம் கொடுத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன வருஷத்துக்கு 17,892 கோடி ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்ப பிஜேபி காங்கிரஸ் 2,500 ரூபாய் மாசம் கொடுக்குறேன் நாங்க. அப்படி பார்த்தால் மாசத்துக்கு 1,775 கோடி ஆகும், வருஷத்துக்கு 21,300 கோடி ஆகும். உங்க வருமானத்துல 65,000 கோடியில 21,000 கோடி எடுத்து கொடுத்தாச்சுன்னா மீதி இருக்கிறது 44,000 கோடி தான். இந்த 44,000 கோடியை வச்சுட்டு உங்க செலவினம்னு பாக்குறச்சு 74-75,000 கோடின்னு வந்த அப்ப துண்டு என்ன விழும், இன்னும் அதிகமா போகும் இல்லையா? இதை தவிர என்ன சொல்லிருக்காரு, 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெல்த் கேர். சீனியர்ஸ் 60 வயசுக்கு மேல ஃப்ரீ ஹெல்த் கேர். இப்ப 60 வயசுக்கு மேல இவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு 5 லட்சம் இருப்பாங்களா, 10 லட்சம் இருப்பாங்களா? அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ ஹெல்த் கேர் தான் கொடுக்க முடியுமா? ஸோ கவர்மெண்ட்ல நீங்க உள்ள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல அத்தனை அளவுக்கு மெடிசின்ல இருந்து மற்ற ஃபெசிலிட்டி, சர்ஜரி, அது இது எல்லாமே டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுல ஃப்ரீ சொன்னீங்கன்னா ஒரு 10 லட்சம் நீங்க வச்சுங்களா, 5 லட்சம் பேர் வச்சுங்க. சீனியர்ஸ் 5 லட்சம் ரொம்ப கம்மி, மேலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எங்க அந்த பணத்துக்கு எங்க இருந்து எடுத்து வருவீங்க, சோர்ஸ் எங்க இருக்கு? அந்த மாதிரி இதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க தவிர 10 லட்சம் ரூபாய் ஆட்டோ டிரைவர்ஸ்க்குலாம் இன்சூரன்ஸ் சொல்லிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ். சார் இன்சூரன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன சார் இன்சூரன்ஸ்? அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுத்து அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? இது யார் கொடுப்பாங்க? இவங்க கை விட்டு கொடுக்க போறாங்களா? இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கும். இட் கேன் பி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுல அவங்களுக்கு பிரீமியம் நீங்க பே பண்ணணும். அந்த பிரீமியத்தை வச்சுதான் இதை கவர் பண்ண முடியும். அந்த பிரீமியம் நீங்க இவ்வளவு பேருக்கு எங்க இருந்து கொடுப்பீங்க? உங்க வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டேன், எங்க இருந்து கொடுப்பீங்க அந்த பிரீமியம்? அதை தவிர இவர் புதுசா ஒண்ணு சொல்லிருக்காரு, ஹிந்து அண்ட் சிக் குருமார்களுக்கு ஆர் பிரீஸ்ட்னு சொல்லலாம், இவங்க எல்லாருக்கும் 18,000 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. என்னங்க திடீர்னு 2014 இருந்து நீங்க ஆட்சியில இருந்தீங்க, அப்பயே உங்களுக்கு தோணல இந்து பிரீஸ்ட்க்கு 18,000 கொடுக்கணும், சீக்கிய குருமார்களுக்கு 18,000 கொடுக்கணும்னு? இப்ப 2024 சொல்லிருக்கீங்க. சரி, மாசம் 18,000 எவ்வளவு பேர் இருக்காங்க கணக்கு போடுங்க. இன்னும் என்ன ஆகும்? ஸோ உங்க செலவு இதெல்லாம் ஃப்ரீபீஸ் இலவசம் கொடுக்க உங்க இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், ஓகேவா? குறைய ஆரம்பிச்சதுனால் இப்ப 65,000 வருவாயில இது ஏற்கனவே இது மொத்தம் எல்லாம் சொல்லி 44,000, இன்னும் இதெல்லாம் கொடுக்க போனா 35,000 32,000 கோடி தான் மீதி இருக்கும்னா அதை வச்சுட்டு என்ன நீங்க செலவு பண்ணுவீங்க? இது பிஜேபிக்கும் அப்ளிகபிள், காங்கிரஸ்க்கும் அப்ளிகபிள். பிஜேபி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க, பிரெக்னண்டா இருக்கிற விமன் எல்லாருக்கும் 21,000 ரூபாய், அதை தவிர ஒரு 6 நியூட்ரிஷன் கிட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. தென் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. இது இருக்கிற டெல்லியில் இருக்க 51 லட்சம் இவங்களுக்கும் அதை கவர் பண்றோம்னு இவங்களுக்கு சொல்லிருக்காங்க. இதை தவிர அடிஷனலா இன்னொரு 5 லட்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பிஜேபி கொடுக்குறாங்க. அதை தவிர அதால் கேன்டீன் இருக்கு ஸ்லம், அதுல 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட் ஃப்ரீ. இதே தான் காங்கிரஸும், ஓகேவா? இதை தவிர 500 ரூபாய் இவங்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி. இதை நீங்க பாருங்களேன், ஒரு சிலிண்டர் மார்க்கெட் ரேட் 800 ரூபான்னு வச்சுங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னால் மீது 300 ரூபாய் சப்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த 300 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சிலிண்டர் டெல்லியில யூஸ் பண்ணுவாங்க கணக்குல போடுங்க. 1 லட்சம் 2 லட்சம் கண்டிப்பா 10,000 20,000 இல்ல, லட்சத்துல ஓடும், ஓகேவா? அவ்வளவுக்கு நீங்க 300 சப்சிடி. பணம் எங்க இருக்கு, சோர்ஸ் எங்க இருக்கு? சோ தட் மீன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க சொல்றாங்க இல்லையா, இத்தனை இது கொடுப்பேன்னு, எல்லாமே ஒரு மாயை. இவ்வளவும் கொடுக்க முடியாது. நான் டேட்டா வச்சு அந்த டேட்டா ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன், இவங்களால கொடுக்க முடியாது. இது நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கர்நாடகா விடுங்க,
இமாச்சல் பிரதேஷ் எடுங்க, தென் வேற என்ன, ராஜஸ்தான் முன்னாடி இருந்தா இதெல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னும் இது எல்லாத்துலயுமே அந்த எலெக்ஷன் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, தவிக்கிறாங்க, சம்பளம் கொடுக்க முடியல, தவிக்கிறாங்க. இது இவ்வளவு பேரும் இவ்வளவு ஸ்டேட்டும். இந்த ஸ்டேட் இதுல இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் உள்ள மாட்டிப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்னங்க போச்சு, கொடுத்தீங்க மேனிஃபெஸ்டோல சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, ஜெயிச்சாச்சு. நாங்க ஜெயிச்சா 5 வருஷம் பார்த்துக்கலாம் போங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கை தூக்கிட்டு வாக்கு கேட்க போனா ஜனங்க மாறி போயிடுவாங்க அப்படிங்கிற. அதனால இப்ப இவர் இவ்வளவு பண்ணி இருந்தும் ஏஏபியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா இருந்துட்டாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கறச்ச, இவருடைய ஊழல் இதெல்லாம் வச்சு பார்க்கறச்ச மக்களுக்கு இவர் மீது இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது. ஆகையால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த அளவுக்கு வர முடியாது, பிஜேபி ஏஏபியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ காங்கிரஸ் முன்னாடி சொன்ன 2015 ஆகட்டும் 2020 ஆகட்டும் அசம்பிளியில 0 சீட்டு தான் எடுத்தாங்க. 2020 போது 4% இன்னும் வந்துருச்சு ஓட்டு ஷேர். ஓகேவா? காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸாலே ஜெயிக்க முடியல. இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏஏபியும் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாங்க, அப்பையும் அவங்களால பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியல. ஸோ காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரேஸ்லயே இல்லைங்க, இந்த டெல்லி எலெக்ஷன்ல ரேஸ்லயே இல்லைங்க. ஸோ ரேஸ் இஸ் பிட்வீன் ஏஏபி அண்ட் பிஜேபி, அவ்வளவுதாங்க.